ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் எபிசோடில் கடைசி லெவசருக்கு பெரியம்மை போட்டிருக்கோம். ஸோ இப்போ அதுக்காக அரசரும் நாட்டில் இதே மாதிரி யாருக்கெல்லாம் பெரியம்மை போட்டிருக்கோ அவங்களெல்லாம் தனிமைப்படுத்துங்க, அதுக்கான சிகிச்சையும் அரசாங்கமே பார்த்துக்கிடணும்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துக்கிடுறாங்க. அரண்மனையில் இருக்கிற மற்றவங்களும் இந்த பெரியம்மை போகிறதுக்கு என்ன வழி உண்டோன்னு சொல்லிட்டு அதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதே டைம் சேரியாங்கும் மெடிசன்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற இடத்துல போய் எல்லா மருந்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போது ஒரு மருந்தை செக் பண்ணி பார்க்குறப்போ அந்த மருந்துக்குள்ளே பூச்சி விழுந்து கிடக்கு. ஸோ அந்த இடத்துக்கு வர்ற மருத்துவர்கிட்டையும் இதுக்கு என்ன அர்த்தம், இப்படி இருக்கிற மருந்தெல்லாம் வச்சுட்டு தான் இருக்கீங்களா, இது அரசருக்கு கொடுக்குற எண்ணெய் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே அவங்களும் இல்லை இது எங்களுக்கு சப்ளை ஆகும்போதே இப்படி தான் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. யார் பண்ண வேலைன்னு சொல்லி கேட்கும்போது தான் தெரிய வருது, அரசரோட ஹெட்கோர்ட் லேடியோட தம்பி ஒருத்தன் தான் இந்த மெடிசன்லாம் அரண்மனைக்கு சப்ளை பண்ணுறான். அவங்க சப்ளை பண்ணும்போதே இப்படி தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே நைட் டைம் ஆகுது. இன்னும் கடைசி லெவர்ஸருக்கு அதே மாதிரி தான் இருக்குது. அரசரும் வந்து கவனிக்காங்க, கூட ராணி பக்கத்துலேருந்தே பார்த்துக்கிறாங்க, கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே எடுக்காமல். ஸோ அரசரும் நீ போய் ரெஸ்ட் எடு, நான் கடைசி லெவர்ஸரை பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது ராணி இப்போ எனக்கு பயமாக இருக்குது, இவன் என்னை விட்டு போயிடுவானோன்னு பயமாக இருக்குது, நம்ம ரெண்டு பேரும் எப்பவுமே ஒன்றா இருக்கணுங்காக கடவுளையும் நம்மளுக்கு தந்த பரிசாக இவனை நான் நினச்சேன், ஆனால் இப்போ இவன் என்னை விட்டு போயிடுவானோன்னு பயமாக இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் கடைசி லெவர்ஸர் மூச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு விடுறாங்க, அப்படியே இறந்தும் போகிறாங்க. ஸோ தான் கண்ணு முன்னாடியே தன்னோட பையன் இறந்ததை நினச்சி ராணி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. ஸோ விடிஞ்சதும் மற்ற இளவரசிகள் எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. ஸோ அரசரும் உங்களோட லாஸ்ட் ஃபேர்வெலாக கடைசி இளவரசருக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது இளவரசிகள்லாம் வந்திருக்காங்க, ஆனால் பட்டத்து இளவரசர் மட்டும் அந்த இடத்துல இல்லைங்கிறது. அப்படி எங்கே போயிருக்காங்கன்னு பார்த்தோன்னா அரண்மனையில் என்ன நடக்குதுங்கிறது சுத்தமாக கவனிக்காமல் வேட்டைக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ அரண்மனைக்கு அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் கடைசி இளவரசர் இறந்தது தெரிஞ்சதுமே பார்க்கறதுக்காக வராங்க. அந்த டைம் அரசரும் இப்போ பட்டத்து இளவரசரை பார்த்துட்டு, ஆமாம் எங்கே போயிட்டு வர, இங்கே உன்னோட தம்பி இறந்து போயிருக்கான், ஆனால் நீ என்னன்னா வேட்டைக்கு போயிருக்க, நீலாம் எப்படிப்பட்ட அண்ணன், நீலாம் ஒரு ஆளான்னு சொல்லிட்டு அரசர் ரொம்பவே திட்டி அந்த இடத்துல அழுறாங்க. ஸோ அப்படியே கடைசி இளவரசருக்கான அந்த சடங்குலாம் நடந்து முடியுது. பட் இப்போ ராணி பட்டத்து இளவரசர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, இறந்ததே அரசரோட சொந்த பையனாக இருந்தாலும் அதுக்கான ரிச்சுவல்ஸை பக்கத்தில் இருந்து அரசரால் பார்க்க முடியாது, ஆனால் நீ ஒரு மூத்த அண்ணனாக இருந்து எல்லாமே பார்த்துருக்க, நீ நல்லது தான் செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆதரவாக பேசுகிறாங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நாளில் இங்கே அரசவே இல்லைன்னா இப்போ பட்டத்து இளவரசர் அடிக்கடி வேட்டைக்கு போகிறது, அந்த அம்பு வாங்குறது, வேறு கேஸால் போய் பொண்ணுங்க கூட பழகிறது, ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி செஞ்ச ஒவ்வொரு தப்பும் தெரிய வந்து இருக்கிற எல்லா அமைச்சர்களும் அரசர்கிட்ட தான் சொல்கிறாங்க. கூடவே பட்டத்து இளவரசரை பதவி நீக்கணும், அவங்கள நாடு கடத்தணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு அரசர் யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. ராணிக்கு இந்த நியூஸ் தெரிய வந்ததுமே பட்டத்து இளவரசரை கூப்பிட்டு வச்சுட்டு, அரசவையில் உன்னை பட்டத்து இளவரசர் பதவி நீக்க சொல்லியிருக்காங்க, ஸோ நீ அது வரைக்கும் ஒரு பட்டத்து இளவரசராக எப்படி இருக்கணுமோ அப்படியே இரு, என்ன நடந்தாலுமே நீ இந்த அரச குடும்பத்தோட மூத்த பையங்கிறத எப்பவும் மாறப்போகிறது கிடையாதுன்னு சொல்லும்போது, அதுக்கு இப்போ பட்டத்து இளவரசரும் பொறுமையாக, நான் ரொம்ப நாளாக அவங்ககிட்ட சொல்லுவேன்னு நினச்சிட்டு இருந்தேன், என்னை விட மூணாவது இளவரசருக்கு எல்லா தகுதியும் இருக்கும், அப்படியே அப்பாவும் மாதிரியே தான் இருக்கான், மக்களுக்கு என்ன பண்ணணுங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும், நான் என்ன நடந்தாலுமே ஒரு மூத்த பையனாக என்னோட சகோதரி கூட ஒன்றா தான் இருப்பேன், எங்கே இருந்தாலுமே ஹாப்பியாக தான் இருப்பேன், என்ன நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு இப்போ பட்டத்து இளவரசரும் சமாதானமாக போகிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே மறுநாள் பட்டத்து இளவரசருக்கு பதவி நீக்கமும் செய்யப்படுது. ஸோ இப்போ அவர் சாதாரண ஒரு இளவரசர் தான், நாடு கடத்தலான்னா, ஆனால் இவ்வளோ நடந்துமே அரசருக்கு மூத்த பையன் மட்டும்தான் பட்டத்து இளவரசராக இருந்து அரசனாக மாறணுங்கிற ஆசை இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் ராணி இருக்கிற மற்ற அமைச்சர்களெல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு, என்ன நடந்தாலும் சரி பட்டத்து இளவரசர் இனி அரசனாக வேண்டாம், அதை மட்டும் நீங்கள் உறுதியாக இருங்கன்னு சொல்லிட்டு பெட்டிஷன் போட சொல்கிறாங்க அரசருக்கு. ஸோ இந்த மாதிரி டைமில் இப்போ சேரியாங்க என்னென்னா அரசரோட ஹெட்கோர்ட் லேடியை கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்கா. அந்த ஆயில் மேட்ரை பற்றி தான், இது அரசருக்கு கொடுக்குற எண்ணெய், இந்த எண்ணெயெல்லாம் சப்ளை பண்ணுறது உன்னோட தம்பி தான், எதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்கும்போது அவளும் திமிரா, இதுக்கும் என் தம்பிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்கிறான். சரி இப்போ தான் இல்லை, இதுக்கு முன்னாடி புண்ணுக்குப்படுத்த மருந்துன்னு சொல்லி வச்சுருந்தியே, அதெல்லாம் ராணி குளிக்கும்போது தண்ணியில் கலந்துருக்கு அப்படி தானே, ஏன்னா ராணியோட கல்லீரல் பாதிக்கப்பட்டு ராணி சாகணும்னு ஆசைப்பட்டிருக்குன்னு சொல்லும்போது, அப்போது உங்களுக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிருக்கு, ஆமாம் நான் தான் செஞ்சேன், ஆனால் அதுக்கு ஆதாரம் எதுவுமே இல்லையே, இப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சி ஏன் ராணிக்கு ரொம்ப உண்மையாக இருக்கிற மாதிரி நடந்துக்கிட்டுறீங்கன்னு சொல்லும்போது, உனக்கு ஒன்று தெரியல போல், நம்ம கீழேருந்து மேலே போகும்போது கீழே பார்க்குறப்போ ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், ஆனால் மேலேருந்து கீழே வரும்போது கீழே மட்டமாக எந்த முகம் இருக்கோ அது நம்மளுக்கு காட்டும், எனக்கு நல்லாவே காட்டுச்சு, அது நீ தான் சொல்லிட்டு, என்னை யார் எடுத்துக்கிட்டுறாங்களோ அவங்களுக்கு நான் உண்மையாக இருக்கேன், ஸோ அதை தான் இப்போ நானும் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வெளியே இருக்கிறவங்க உள்ளே வாங்கன்னு சொல்கிறாங்க. பார்த்தா வெளியே ஹெட்கோர்ட் லேடி நிற்காங்க. ஸோ இப்போ
சேரியாங்கிட்ட இந்த கோர்ட் லேடி பேசினது எல்லாத்தையுமே அவங்க கேட்டுட்டாங்க. ஸோ அங்கேருந்து கோர்ட் லேடி செஞ்ச தப்புக்கு அவங்க பிடிச்சிட்டும் போயிருந்தாங்க. ஸோ அடுத்ததாக இப்போ ராணி 3வது இளவரசர் கூட தான் பேசிகிட்டு இருக்காங்க. ராணியை பொறுத்த வரைக்கும் 3வது இளவரசர் அரசனானா நல்லா இருக்குங்கிற எண்ணம் தான். ஆனால் இங்கே 3வது இளவரசர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அடுத்ததாக யார் பட்டத்து இளவரசராக வர போகிறாங்களோ அவங்களுக்கும் நல்லா ஆசிரியராக இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்கிறாங்க. ராணியும் எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், ஒரு அரசனாக இருக்க வேண்டியவன் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் மக்களுக்காக மட்டுமே சேவை செய்யணும், அப்படி ஒரு அரசனை நான் மாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது இதை ராணியும் பார்த்துட்டு, இப்போ நீ தான் சுயநலமாக இருக்க, உனக்குள்ள ஒரு அரசன் எப்படி இருக்கணுங்கிற தாகம் இருக்குது, அதனால தான் இன்னொருத்தனை நீ அரசனாக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லும்போது இதுக்கு இப்போ 3வது இளவரசரும் இல்லை, அப்பாவை பொறுத்த வரைக்கும் மூத்த பையன் மட்டும்தான் அரசனாகணும், மற்ற யார் மேலேயும் அப்பாவுக்கு எந்த ஈடுபாடும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததான் நைட் டைம் போல் இப்போ அரசர் சேரியாங்கோட அறைக்கு தான் வந்திருக்காங்க. என்னென்னா மற்ற அமைச்சர்கிட்ட ராணி சொல்லி அவங்களாம் பெட்டிஷன் போட்டிருக்காங்க. ஸோ அதனால ராணி மேலே கோபமாக இருக்காங்க. சேரியாங்கிட்ட இதை சொல்லிட்டு இருக்காங்க. இதே டைம் ராணி இப்போ அரசரை கூப்பிட்டு விடுறாங்க. ஸோ நான் வர முடியாது, லேட் ஆகிட்டுன்னு சொல்லிவிடு அப்படின்னு சொல்லி கோவத்தில் சொல்கிறாங்க. ஆனால் சேரியாங் இந்த மாதிரி டைமில் ராணி அவங்கள கூப்பிட்றாங்கன்னா ஏதாட்டும் முக்கியமான விஷயமா இருக்கும், போங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறா. ஸோ ரொம்பவே மாறிட்டா. ஸோ இங்கவும் அரசரும் இங்கே ராணியை பக்கத்துக்கு வந்தால் கூட பட்டத்து இளவரசர் இருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பதவி நீக்கம் செய்யப்பட்டதுக்கப்புறம் மறுபடியும் பட்டத்து இளவரசர் ஆகிறதுல எனக்கு எந்த இஷ்டமும் கிடையாது. என்னை பதவி நீக்கம் நீங்கள் செஞ்சதுனால உங்கள் மேலே எனக்கு எந்த வெறுப்பும் கிடையாது. என்னோட தம்பிகளில் யாராவது பட்டத்து இளவரசன் ஆனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, முரண்பாடும் கிடையாது. என்னோட அதிகாரத்தை திரும்பி எடுத்துக்கோன்னு சொல்லி யாரும் என் முன்னாடி வந்து நின்னாலும் கொஞ்சம் கூட தயக்கம் காட்ட மாட்டேன், அவங்கள நான் கொன்றுவேன். ஸோ நீங்கள் எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு வேறு யார் பட்டத்து இளவரசன் ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு தான் பட்டத்து இளவரசர் சொல்கிறாங்க. அரசன் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ மறுநாள் ராணி 3வது இளவரசர்கிட்ட, ஒரு அரசனானா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அதெல்லாம் உன்னால் தாங்கிக்கிட முடியும்னா அரசர் முன்னாடி வந்து சொல்லுன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக 3வது இளவரசரும் அரசர் முன்னாடி போய் நிற்காங்க. ராணியும் அரசரும் நிறைய கொஸ்டின் கேட்காங்க. அதுக்கு 3வது இளவரசரும் ஒரு அரசனாக இருக்கிற வேண்டியவன் என்னெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு அரசரோட பதிலும், ராணி ஒரு அரசனாக இருக்க வேண்டியவன் இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி புக்ஸ் எழுதி வச்சுருக்காங்க, அதை பார்த்து படிச்சிருன்னு சொல்லி 3வது இளவரசர் அரசனாகிறதுக்கு சம்மதம் தெரிவிக்காங்க. ஸோ அப்படியே காலங்கள் கிடக்குது, வருஷங்கள் ஆகுது. 3வது இளவரசர் இப்போ அரசனாக மாறிட்டாங்க. ஸோ இது வரைக்கும் அரசர் ராணியாக இருந்தவங்க இனி முன்னாள் அரசர் முன்னாள் ராணி தான். 3வது இளவரசர் இனி அரசர். ஸோ நாட்டுக்கு நல்ல நலத்திட்டங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த கேப்பில் முன்னாள் அரசர் இந்த அரசரை கூப்பிட்டு வச்சு இப்போ சொல்கிறாரு, மின் ஃபேமிலியில் உள்ள ராணியோட 4 தம்பிகளும் அவங்க செஞ்ச தப்புக்காக அவங்க இறந்துட்டாங்க, ஆனால் அவங்க ஃபேமிலி அதுக்கான தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபேமிலியை இனி நீ தான் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக அரசரும் இங்கே அரசவையில் இருக்கிற மற்ற அமைச்சர்கிட்டையும் அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்க ஃபேமிலி எந்த கஷ்டமும் படக்கூடாது, ஸோ அதை நம்ம தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சியும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேப்பில் முன்னாள் ராணியும் முன்னாள் அரசரும் ஒன்றா பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ முன்னாள் அரசர் என்னென்னா, நம்ம கேஜியாங் போகலான்னு நான் ஆசைப்பட்றேன், நம்மளோட இளமை பருவத்தில் அங்கே தான் இருந்தோம், அதுக்கப்புறம் நான் அரசனாக மாறினதுக்கப்புறம் எல்லாமே மாறி போச்சு, ஆனால் நீ என்னை விட ஒரு நல்ல அரசனாக இருந்திருப்பேங்கிறதுல எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லி ரொம்ப பெருமையாக தேங்க்ஸ் தான் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ராணிக்குமே கேஜியாங் போகணுங்கிற ஆசை இருக்குது. ஸோ நாளைக்கு சீக்கிரமாக கிளம்பி கேஜியாங் போகலான்னு சொல்லி 2 பேருமே முடிவு எடுக்காங்க. மறுநாள் ஆகுது. இங்கே ராணியோட அறைக்கு வெளியே எல்லா காவலர்களும் கோர்ட் லேடியும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ராணி வெளியவே வரல. ஒரு கோர்ட் லேடி உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது ராணி ரொம்பவே சோர்வாக தூங்கிட்டு இருக்காங்க. என்னென்னு மருத்துவரை கூப்பிட்டு வச்சு பார்க்குறப்ப தான் தெரியுது ஹை ஃபீவராக இருக்குது, அவங்களுக்கு மலேரியா வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அந்த காலகட்டத்தில் மலேரியாவுக்கு அவ்வளோ பெரிய மருந்தெல்லாம் கண்டுபிடிக்கல. ஸோ அரசருக்கும் கூட இருக்கிற முன்னாள் அரசருக்கும் ரொம்ப பயமாக இருக்குது. ஆனால் ராணி என்ன ஆனாலும் சரி நான் முன்னாள் அரசர் கூட சேர்ந்து கேஜியாங் போயே ஆகணும்னு சொல்லி சொல்கிறாங்க. மருத்துவர் எவ்வளோ சொல்லியும் ராணி கேட்கல. ஸோ மறுநாள் அரசரும் ராணியும் கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி ராணி இப்போ ஒரு லெட்டரை கொடுக்காங்க. அதுவும் ராணிக்கு ரகசிய தகவல் தரவர அரசர் கொன்னதுக்கப்புறம் ராணியும் அரண்மனையை விட்டு கொஞ்ச நாள் கோவிலில் தங்கியிருப்பாங்க. ஸோ அப்போ அரசருக்காக ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. ஸோ அரசரும் அது தனியாக போய் ரீட் பண்ணி பார்க்காங்க. அதில் ராணி என்ன எழுதியிருக்காங்கன்னா, நீங்களும் நானும் ஒரு ராணி அரசனாக இருந்து இந்த மக்களை காப்பாற்றுறது மட்டும்தான் ஒரு ஹாப்பி லைஃப்னு ஏன் யோசித்தோம், நீங்களும் நானும் ஒரு சாதாரண லைஃப்பில் என் பக்கத்துலேயே நீங்கள் இருந்தால் அது ரொம்பவே எனக்கு ஹாப்பியாக இருந்திருக்கும்னு சொல்லி ராணி அந்த டைம் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அரசரும் ராணி இந்தளவுக்கு ஃபீல் பண்ணியிருக்காருன்னு நினச்சி ஃபீல் பண்ணி அழுறாங்க. ஸோ அப்படியே ஹன்யாங்லேருந்து கேஜியாங்க்கு கிளம்பி போகிறாங்க. பட் போகிற வழியில் ராணி பல்லக்கிலே மயக்கம் போட்டு விழுறாங்க. அரசரும் பார்த்து கவனிக்காங்க. ஸோ வழியில் இருக்கிற ஆறில் ராணியோட ஃபீவரை குறைக்கிறதுக்காக காலில் தண்ணியை நினச்சிட்டு இருக்காங்க. அரசரும் இதை கவனிச்சுட்டு பக்கத்தில் போய் ராணியோட காலை பிடிச்சி தண்ணியில் நினைக்காங்க. இப்போது ராணியும் நம்ம
2 பேரும் ஒன்றா ஒரு நாள் போவோம், ஆனால் நெக்ஸ்ட் டைம் போவோம். இப்போ நம்ம ஹேஜியாங்க்கு போக வேண்டாம், திரும்ப ஹனியாங்க்கே போவோம்னு சொல்கிறாங்க. அரசரும் இதை நினச்சி ஃபீல் பண்ணி அழுறாங்க. ஸோ அங்கேருந்து கிளம்பி திரும்ப ஹனியாங்க்கே போகிறாங்க. ஆனால் அரண்மனைக்குள்ளே போகாமல் பெரிய பெரிய அதிகாரிகளோட வீட்டில் தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அரசரும் இப்படி முன்னாள் ராணிக்கு மலேரியா வந்திருக்கு, அதை எந்த மருத்துவரால் குணப்படுத்த முடியுமோன்னு சொல்லி தேட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ முன்னாள் அரசர் முன்னாள் ராணிக்கு தலைவாரி விட்டுக்கிட்டே நம்ம நாளைக்கு சிகிச்சைக்காக வேறு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குன்னு சொல்லும்போது முன்னாள் ராணியும் எனக்கு இந்த நோயை பற்றி நல்லாவே தெரியும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கான மருந்து கண்டுபிடிக்கப்படலை. ஸோ முன்னாள் அரசரும் அதை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே உனக்கு இப்படி நடந்ததுக்கு நான் தான் காரணம்னு சொல்லும்போது முன்னாள் ராணியும் இல்லவே இல்லை, பிறப்பு இறப்புங்கிறது கடவுளால் நிச்சயிக்கப்படுது, இதுக்கு உங்களால் பொறுப்பேற்க முடியாது, இப்போ நீங்கள் என் பக்கத்தில் இருக்கிறதே போதும், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆனால் முன்னாள் அரசர் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. இது முன்னாள் ராணியும் கவனிச்சுட்டு என் முதுகு பின்னாடி இருந்து நீங்கள் கவலைப்பட்டா கூட எனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. ஸோ 2 பேருக்குமே நல்லா தெரிஞ்சு போச்சு, இனி எதுவுமே ஆக போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு ஸோ மறுநாள் அரண்மனையில் அரசரை போய் முன்னாள் அரசர் சந்திச்சுட்டு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிக்கலாம், அவளை காப்பாற்றுறதுக்கு ஏதாட்டும் ஒரு வழி இருந்தால் கூட நான் ட்ரை பண்ணியிருப்பேன், ஆனால் எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு அவளை இந்த அரண்மனைக்கு நீயே இங்கே கூட்டிகிட்டு வா, அவளை நான் இங்கேருந்து மரியாதையாக அனுப்பணும்னு ஆசைப்பட்றேன், ஏன்னா இந்த வம்சத்தோட அடித்தளத்தை உருவாக்குனதே அவள் தான். ஸோ அவளை நீயே கூட்டிகிட்டு வான்னு சொல்லிட்டு அரசரை இங்கே முன்னாள் அரசரை அனுப்பி வைக்காங்க. ஸோ அரசரும் அங்கே முன்னாள் ராணியை பல்லக்கில் வச்சு தூக்கி கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ முன்னாள் ராணி பல்லக்கை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு அரசரை கூப்பிட்டு அரசரோட முதுகில் தூக்கிட்டு போக சொல்கிறாங்க. அரசரும் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே முன்னாள் அரசர் அரண்மனை வாசல்லையே முன்னாள் ராணியோட வருகை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க முன்னாள் ராணி ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டே அரசரை நடனம் ஆட சொல்றாங்க. இதே நடனம் தான் இவங்க அரசர் ராணியா ஆனப்போ எல்லா அமைச்சருக்கு முன்னாடியும் ஆடி காட்டியிருப்பாங்க. ஸோ இப்போ அரசரும் இதை முன்னாள் ராணி முன்னாடி ஆடி காட்டிட்டு இருக்காங்க. ஸோ முன்னாள் ராணியும் அதை ரொம்பவே ஹாப்பியாக பார்த்துக்கிட்டே அவங்களோட கண்ணை மூடுறாங்க. ஸோ அதே இடத்துல இறந்தும் போயிட்டாங்க. ராணி கேரக்டர் ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர், பட் எண்டிங்கை இப்படி வச்சுட்டாங்க. ஸோ இந்த ட்ராமாவில் அரசருக்கும் ராணிக்குள்ள லவ் எப்படிங்கிறது புரியுது, பட் அதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்கிட முடியல. ஏன்னா அரசர் ராணிக்கு எதிராக நிறைய செயல் செஞ்சுருக்காங்க, ஆனால் அது ராணியை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசனாக இருந்து செஞ்சுருக்காங்க. ஒரு சில விஷயத்தில் ராணியை பழி வாங்குறதுக்கும் செஞ்சுருக்காங்க. ஆனால் ராணி அதை எதனால செஞ்சாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை கோபத்தை ரிட்டன் அரசர்கிட்ட காட்டாமல் ஜஸ்ட் ஃபீல் பண்ணவங்க மட்டும்தான் செஞ்சுருக்காங்க. ஆக்சுவலி ஷீ இஸ் கிரேட். பட் நீங்களும் இதே மாதிரி யாரையாவது லவ் பண்ணிங்கன்னா ராணி மாதிரி ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான உமனாக இருங்க, அதுதான் நல்லது. ஆக்சுவலாக இதே ராணி கேரக்டர் வந்து ஹிஸ்ட்ரியில் இருந்திருக்காங்க, பட் அவங்கள பற்றி அவ்வளோவா எழுதப்படவில்லை. அதை தான் இங்கே கற்பனை கதையாக இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வேறு இந்த கதையில் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் என்னங்கிறத கண்டிப்பாக சொல்லிட்டு போயிருங்க. எனக்கு இதில் பிடிச்ச கேரக்டர் ராணியோட ஃபஸ்ட்டு 2 தம்பிங்க, வேறு அரசருக்கு லாஸ்ட்டாக வந்த காங் பெயின் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக இருந்த கேரக்டர். வேறு அந்தளவுக்கு ஸ்க்ரீன் பிளேலாம் கொடுக்கலாம் அவங்களுக்கு, பட் நல்ல ஒரு கேரக்டர். பட் இதில் பிடிக்காத கேரக்டர்னால் அது கண்டிப்பாக அரசர் மட்டும்தான். ஸோ இதோட இந்த ட்ராமா இங்கே முடிஞ்சு போச்சு. ட்ராமா பற்றி உங்களோட கருத்தை சொல்லிட்டு போயிருங்க. இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.